ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரர்களே, நீ அநேகரன் பிறரை நிந்தித்தாய் என்று சொல்லி உன் மனதுக்கு தெரிகிறதா? இதை எல்லாவற்றையும் நீ சோதித்து பார்க்குறியாயா? நீ இப்படி சோதித்து பார்த்தேன் என்று சொன்னால் நீ உன்னை ஞானவான் என்று சொல்லி நீ சொல்ல மாட்டேன். அப்படி நீ ஞானவான் சொன்னா அது உன்னை விட்டு தூரமாக போயிடும். பரிசுத்த வேதாந்தத்தில் பிதாவாகி தேவன் ஒருவர் தான், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஒருவர் தான், பரிசுத்த ஆவியானவரும் ஒருவர் தான். இவர்கள் மூவரும் திரியேக தேவனாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அருமையான சகோதர ஆனால் இன்றைக்கு ஒரு மனிதனை குறித்து ஒரு மனுஷியை குறித்து ஈஸியாக இன்றைக்கி குறை சொல்கிறாங்க. நீ குற்றவாளியாக தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளியை தீர்க்காது என்று சொல்லி நீ எந்த அளவினால் நீ அளக்கிறியோ அந்த அளவினால் உனக்கும் அளக்கப்படும் என்று சொல்லி பரிசுத்த வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்க. அருமையான சகோதரர்களே, நீ பிறரை நிந்திக்காதபடிக்கு நீ அதனால் சோதித்து பார். அதனால் உனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குதுன்னு நீ உன்னை ஞானவான் நீ எண்ணினா அது உனக்கு தூரமாக தான் போகும். நீ தூரமும் மகா ஆழமாக இருக்கிறதை கண்டடையணும் யார் என்று சொல்லப்படும். கர்த்தரிடத்தில் கேட்போம், கர்த்தரிடத்தில் ஆலோசனை பெற்றுக்கொள்வோம்.